எவ்வளோ தூரம் தான் போய்கிட்டே இருக்குது பாருங்க, எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு. ஆனால் கிளைமேட் ஓரளவு நல்லா தான் இருக்குது போல், செம்மையாக இருக்குங்க. இவ்வளோ காற்றடிக்குது நல்லா. கிளைமேட்டுக்கு இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் செம்மையாக காற்றடிக்குதுங்க. குளு குளு குளுன்னு இருக்குது. இன்னும் வலையெல்லாம் கிடக்குது, எங்கே போட்டு வச்சுருக்காங்க வலையெல்லாம், செம்மையாக இருக்குது. ஆமாங்க, இந்த பட்டுக்கோட்டை சரௌண்டிங்கில் யாராச்சும் இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சுற்றி பாருங்கள், செம்மையாக இருக்குது ஏரியாலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது மழை சீசன் இந்த டயத்துலலாம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்கரைக்கு இந்த உள்ளார போகிறதுக்கும் அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த காற்று அடிக்கிறது செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை. பாருங்களேன், இந்த கட்டை வரத்துலலாம் பார்த்திங்கன்னா அதில் இந்த தூண்டுனா இருக்குல்ல, இதெல்லாம் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு போட்டாக கடை காணும், போட்டே ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஹாய் வியூவர்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு இந்த சைடு வந்தேன். இதை பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பட்டினம் கரெக்டாக பார்த்தோம்னா பட்டுக்கோட்டையிலேருந்து சுமார் ஒரு 19 கிலோமீட்டர் தான் இருக்கும் இங்கே. ஆனால் இடம் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டு எல்லாத்துக்கும் அது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, பண்ண நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே மீன் சேல்ஸு காலையில் ஒரு 6 மணி 5 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா இங்கே மீன் சேல்ஸு எல்லாம் ஏலத்துக்கு விடுவாங்க இந்த சைட்லாம். அதெல்லாம் இங்கே வந்து ஏலத்துக்கு எடுத்துகிட்டு சேல்ஸ் பண்ணலாம், வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுனால வாங்கிட்டு போகலாம். பார்த்தீங்களா போட்டு இதெல்லாம் நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா மீனவர்கள் மக்கள் நிறையா சைடு இருக்காங்க. இங்கே உள்ள படகுகள்லாம் போயிட்டு தான் மீன் பிடிச்சிட்டு வர்றது. இவங்களுக்கு இதுதான் தொழில். தெரியுது பாருங்க, இதான் இந்த சைடு அப்படியே போனோன்னா இலங்கை. சரி, ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.